இன்றைய வேதவசனம் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏன் என்றால், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அன்றியும் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்றவாறு இருளில் இருந்த நம்மை நம் கிறிஸ்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பகலின் பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நம்மை மாற்றினதினால், இருளில் தூங்குகிறவர்கள் போல நாம் இராமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விழித்து கொண்டு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன தெளிவெனில், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் என்பதே. இந்த வார்த்தையில் தெளிவு உள்ளவர்களாக நாம் இருளில் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விழித்திருந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்ற தெளிவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எங்கள் பரமபிதாவே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விழித்திருந்து ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன்.